ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைசி சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன மருமகள் சீரியலோட இந்த வாரம் அப்புறமா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்காராக புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் அப்புறமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா, சேது காரில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு லேடி பார்த்திங்கன்னா அவங்க கழுத்தில் கிடந்த செயினை அத்துட்டு ஒரு ரவுடி பசங்க போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த டைமில் அவர் பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா பவானி அவங்களோட அக்கா அங்கே இருக்காங்க, அதாவது ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா வலி பொறுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இவர் பார்த்துட்டு திரும்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அது ஆல்ரெடி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது போல், அதனால். ஆனால் இருந்தாலும் அவங்க சேது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதை பார்த்துட்டு இவங்க திரும்பி காரில் ஏற்றிட்டு போயிட்டு காப்பாற்றுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க தமிழ் சேது 2 பேர் பார்த்திங்கன்னா போயிட்டு காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி உங்களுக்கு பிடிக்காத சேது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து என் பையன் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அப்படி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, வீட்டுக்கு வரட்டும், நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. உடனே சேது வீட்டுக்கு வர்றாரு. நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டோன்னே இவங்க செம்மையாக வந்து சாக்காயிட்டாங்க. இப்போ உண்மையை சொல்லுவாங்களா இல்லை இது மாதிரி சுச்சுவேஷன் பற்றி சொல்லிட்டு விலைக்கு விடுவாங்களா அப்படின்னு தெரியல. செம்ம டிஸ்டர்பாக போகுது. மறக்காமல் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேதுவோட எல்லாமே எப்படி இருக்கும், வெளியே அனுப்பிடுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம்.